Hello friends, இந்த வீடியோல tuple continuation தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல லிஸ்ட்டுக்கும் tuple டிஃபரன்ஸ் பார்த்தோம். அதோட கன்டினியூஷனை இந்த வீடியோல தென் மெம்பர்ஷிப் நம்ம பார்க்கலாம். மெம்பர்ஷிப்க்கு இன் நாட் இன் ரெண்டு இருக்கு. அதுல நம்ம tuple T1ல இருக்க எம்ப்ளாயி ஐடி 1 இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். இன் T1 in T1 கொடுக்கும்போது நமக்கு true display ஆகுது. some other number கொடுக்கிறேன். அப்ப false வருது. இந்த இடத்துல not in கொடுப்போம். enter கொடுக்கும்போது true வருது. ஏன்னா tuple T1ல E0010 இல்லாதனால இந்த இடத்துல true வந்திருக்கு. ஏன்னா not in நம்ம செக் பண்றோம். இதே 1 இருக்கு ஆனா not in T1 கொடுக்கிறேன். அப்படி இருக்கும்போது false நமக்கு வரும். ஏன்னா E001 tuple T1ல present ஆயிருக்கு. not in கொடுக்கும்போது அது இருக்குன்ற காரணத்தால false நமக்கு லிஸ்ட் ஆகுது. then நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அதே போல print T1 equal to T2 ரெண்டும் ஒண்ணா false நமக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. T1 not equal to T2 கொடுத்தா நமக்கு true வருது. ஏன்னா ரெண்டும் சேம் இல்ல அப்படின்ற காரணத்தால. அதே போல நம்ம லிஸ்ட் பண்றதுக்கு மட்டும் அடிஷனோ மல்டிப்ளிகேஷனோ tuple கூட பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க T1 star 2 கொடுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா E001 tuple 1 நான் ரெண்டா டிஸ்ப்ளே பண்றேன். ஆனா இப்ப நான் tuple 1 நான் டிஸ்ப்ளே பண்ணும்போது அதுல எந்த மாடிஃபிகேஷனும் இருக்காது. நம்ம கொடுத்த அந்த மல்டிப்ளிகேஷன்னால அவுட்புட் மட்டும் இந்த மாதிரி நமக்கு வருது, டிஸ்ப்ளே ஆகுது. ஆனா ஒரிஜினல் tuple வந்து எந்த காரணத்துக்காகவும் மாறாது. இதே போலதாங்க T2 plus addition adding items 100, 200 கொடுக்கிறேன். சோ இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா 100, 200 அப்பண்ட் ஆயிட்டு வருது. இப்போ நான் ஒரிஜினல் tuple T2 லிஸ்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா அந்த 100, 200 அப்பண்ட் ஆகி வரல. ஏன்னா நம்ம டிஸ்பிளேக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு எலமெண்ட்டும் ஆட் ஆகி வருது. ஆனா ஒரிஜினல் டப்புள்ல எந்த மாடிஃபிகேஷனும் இன்டர்பிரட்டர் எடுத்துக்காது. ஏன்னா இது ஒரு ரீட் ஒன்லி எலமெண்ட் மட்டும்தான். இப்போ அனதர் ஒரு டப்புள் கிரியேட் பண்ணி அதுல ஒரே ஒரு எலமெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நானும் என்ன பண்ணணும்னா கமா கண்டிப்பா கொடுத்தாகணும். சதீஷ் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க இதை நான் என்டர் பண்றேன். இதோட டைப் நான் ஃபைன் பண்றேன். T3 பாத்தீங்கன்னா கிளாஸ் str வருது. நான் ஸ்ட்ரிங் கொடுத்ததால அது ஸ்ட்ரிங்னு டிஸ்ப்ளே பண்ணுது. இதே again T4 is equal to the same element கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு இதோட டைப்பை நம்ம இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். T4 கிளாஸ் tuple அப்படின்னு வருது. ஏன் இப்படி வருதுன்னா நம்ம இந்த கமா கம்பல்சரியா கொடுத்தாகணும். ஒரு எலமெண்டா இருந்தாலுமே கமா கொடுத்தாதான் இன்டர்பிரட்டர் tuple அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோல இருந்து tuple எப்படி மென்ஷன் பண்றது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம செட்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.